வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது ஓபிஎஸ்க்கு குவியும் பாராட்டுக்கள், மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் அணியினர். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் பாஜகவுடன் கைகோர்த்து தன்னுடைய உறுப்பினர் மீட்பு குழு கூட்டத்தை வைத்து சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு தீவிரமாக செயல்பட்டார் என்று கூறப்படுகிறது. அதற்கான பிரதிபலிப்பு நாளை தெரியப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னவென்றால், மிகப்பெரிய அளவிலான ஒரு முன்னெடுப்பை எடுத்து களப்பணிகளையும் தீவிரமாக ஆற்றி ஒரு வெற்றி வேட்பாளராக திகழ்ந்தவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். ஸோ அதனாலே அவருக்கு பாராட்டுக்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூறி வருகிறார்களாம் முக்கியமான மூத்த நிர்வாகிகள். காரணம் என்னவென்றால், தற்பொழுது அங்கு பேச்சுக்கள் மூலமாகவே தெரிந்துவிட்டது ஓபிஎஸ் அவர்களே வெற்றியை பெறுவார் என்று பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், ஓபிஎஸ் தரப்பினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி பெறுவது நிச்சயம் ஓபிஎஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா மக்களவை தேர்தலில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது என்று ஓபிஎஸ் அவர்களே பார்த்தீங்கன்னா தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவில் கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட அவர் பலன்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து கட்சியின் வேலையில் பார்த்தீங்கன்னா செய்யவில்லை என்று பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். மேலும் தான் மத்தியில் அமைச்சராவது இறைவன் கையில் தான் உள்ளது என்பதனை பார்த்தீங்கன்னா அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அரசின் தவறுகளை சுட்டி காட்டும் ஒரே இயக்கம் அதிமுக உறுப்பினர் மீட்பு குழு எனவும் அவர் பெரும் விதத்தில் சொல்லியிருக்கிறார். இதனால் அங்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே ஓபிஎஸ்க்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியின் பார்த்தீங்கன்னா பிரகாசம் தெரிந்த வண்ணம் இருக்கிறதுனால அவருக்கான வாழ்த்துக்களையும் பார்த்தீங்கன்னா தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மிகவும் ஒரு கடின உழைப்பாளியாக ஓபிஎஸ் அவர்கள் திகழ்ந்தார். ஏன்னா இங்கே போனால் இங்கே ஒரு ஓபிஎஸ், அங்கே போனால் அங்கே ஒரு ஓபிஎஸ், ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு போனால், நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் ஒரு தொகுதிக்கும் போனால் அங்கங்கே ஒரு ஓபிஎஸ் இருக்காங்க. ஸோ இவங்களால பொதுமக்கள் குழப்பத்தில் இருந்தாலும் கூட நாம் செய்வதை கரெக்டாக செய்வோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நாம் எண்ணத்தை அழகாக அமைத்து செல்வோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் அவர் நம்ம வெற்றி பெறணும், நம்ம சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே தொடர்ந்து செயல்பட்டார். ஸோ அதற்கான வெற்றி கண்டிப்பாக நாளை தெரியும் அப்படின்றதே அவர் சொல்கிறாரு. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது கூடிய விரைவில் தலைமைக்குள் செல்வதற்கு வாய்ப்பை மத்தியில் ஏற்படுத்துவோம் அப்படின்னும் அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் ஓபிஎஸ்க்கு பாராட்டுக்கள் ஒரு பக்கம் குவிய ஆரம்பித்ததன் காரணமாகவே நாளை பட்டாசுக்கள் வெடித்து மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டம் என்பது வெற்றி கொண்டாட்டமாக ஓபிஎஸ் தரப்பில் கொண்டாடப்படும் அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறது. எல்லாருக்கும் இனிப்புகள் லட்டுக்கள் எல்லாத்தையும் வழங்கி மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியின் மகுடத்தை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சூட போகிறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாகி கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் அடுத்து என்னென்ன மாற்றங்கள் நடைபெற போகிறது, மேலும் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். நாளை இதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி யாருக்கு அப்படின்றது தெரிஞ்சுவிடும். மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் இருக்கிறதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் காணொலிகள் தற்பொழுது கொண்டே இருக்கும்.